ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல சோழனோட முதலாளி சேரனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாப்புல. ஒரு தம்பி மாதிரி தானே அவன் வச்சிருந்தேன். அவன் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கான். அப்பெல்லாம் நான் அவனை மன்னிச்சு தானே ஏத்துக்கிட்டேன். ஆனா 5,00,000 சாதாரணமா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாச்சும் பேசணும்னா பணத்தோட வந்து பேசு, இல்லைன்னா என்கிட்ட பேசாத அப்படின்னு போனை வச்சிடுறாப்புல. அதுக்கப்புறம் நீலாவும் நம்ம சேரனும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சோழனா பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லுவாப்புல, கம்ப்ளைண்ட் கொடுத்தவரே வாபஸ் வாங்கினா தான், இல்லைனா இவனெல்லாம் வெளியில் விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிலா நேராக தன்னோட ஆஃபீஸுக்கு, அதாவது இப்போ தானே பார்ட்னராக சேர்ந்த ஆஃபீஸ்லாம் ஓப்பன் பண்ணாங்க, போய் அவங்கள பார்த்து எனக்கு அர்ஜெண்ட்டாக அந்த 5,00,000 வேணும், என்னைய பார்ட்னராக வேணுனாலும் சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5,00,000 வாங்கிக்கிட்டு நேராக வந்து சேரனை அழைச்சிக்கிட்டு நேராக சோழனோட முதலாளியை பார்க்கறதுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு பணத்தையும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பணத்தை தான் கொடுத்தாச்சுல, தயவு செஞ்சு கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆரம்பத்தில் வந்து முதலாளி நிறைய விஷயத்த சொல்கிறாப்புல. அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்னோட குடும்பத்தில் ஒருத்தனா தானே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்கிட்டயே இப்படி பண்ணிட்டானே நியாயமா அப்படி இப்படின்னு பக்கம் பக்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நிலாவை கொஞ்சம் வெளியே போக சொல்லிட்டு நம்ம சேரன் கெஞ்சி கையெடுத்து கும்பிட்டு உங்கள் காலில் வேணுமாலும் விழுவுறேன், இப்போ தான் அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, இப்போ மட்டும் அவன் ஜெயிலுக்கு போனானா அவனோட வாழ்க்கையே நாசமாயிடும் அப்படின்னு சொல்லி எப்படியோ கெஞ்சி கூத்தாடி வாபஸ் வாங்கிறதுக்கு ஒத்துக்க வச்சிட்றாப்புல. நீ போப்பா, நான் பின்னாடியே வந்து கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இந்த பக்கம் லாக்அப்பில் இருக்கிற சோழன் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம நிலா, சேரன், சோழனோட ஓனர் 3 பேரும் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்காக லெட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.